முரளி சார் வணக்கம், நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார், சொல்லுங்க சார். இங்க பாருங்க சார், போதையில்லா தமிழகம் அப்படின்ட்டு ஒரு கேம்பெயினை சார் தமிழ்நாடு கவர்மெண்ட் மாத்திரம் ஸ்டார்ட் பண்ணல சார். இது NDPS ஆக்டினுடைய நோடல் ஏஜென்சியான நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ இந்தியா முழுவதும் இந்த முழக்கத்தை எடுக்கிறாங்க. ட்ரக் ஃப்ரீ இந்தியாங்கிற முழக்கத்தை இந்த நாட்டினுடைய உள்துறை இலாக்கா செய்கிறது. நீங்கள் NCB வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அதுக்காக ஒரு பிளட்ஜ் எடுக்கலாம். நம்ம போதைப் பொருளை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்து நீங்கள் அதில் பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவோட நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. வார் ஆன் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ஸாமில் பண்ணாங்க. இந்தியாவின் எல்லா மாநிலங்களும் செய்யக்கூடிய விஷயம் அது, போதைப் பொருளை கட்டுப்படுத்துவது. அது ஏன்னா அது பொருளாதாரத்தை சீரழிக்கிறது, இந்த நாட்டினுடைய இளைஞர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை முடக்குகிறது, அவர்களுடைய உடல்நலத்தை கெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் சட்டப்பேரவையில் நின்றுக்கிட்டு இந்த மாநிலத்தில் போதைப் பொருள் தாறுமாறாக பரவி உள்ளதுன்னு சொன்னது கிடையாது. தமிழ்நாட்டோட துரதிர்ஷ்டம், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அதை பதிவு செய்திருக்கிறார். சார், இதை யார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இதை ஆத்தரைஸ் பண்ணினது? தமிழ்நாட்டோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட DGP-யாக இருக்குமா அல்லது ஹோம் செக்ரட்டரியா இருக்குமா? இது யாரா இருக்கும் சார்? இது சார், எழுதி கொடுத்தவர்கள் மட்டும், எழுதி கொடுத்திருப்பவர்கள் அதை வாசித்தவர்களும் கொஞ்சம் யோசித்து வாசித்திருக்க வேண்டும். எழுதி கொடுத்தவரும் கொஞ்சம் யோசித்து எழுதி கொடுத்திருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் போதைப் பொருள் தமிழ்நாட்டில் அதிகம் புழக்கத்திற்கு வருவதற்கு யார் காரணம் என்றால் ஒன்றிய அரசாங்கம் தான் காரணம். ஒன்றிய அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்துமானால் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலேயே போதை இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க முடியும். அதை உருவாக்கக்கூடிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது என்றால் நாட்டுடைய பிரதமரிடம் இருக்கிறது. அவரை கேள்வி கேட்க வேண்டிய முதலமைச்சர் அவரை கேள்வி கேட்காம கேட்கிறேன். போதைப் பொருள் தமிழ்நாட்டுல அதிக புழக்கத்தில் இருக்குன்னா யார் காரணம்? நம்ம தமிழ்நாட்டுல என்ன அரிசி பருப்பு அதே போல சோளம் கம்பெல்லாம் விளையிற மாதிரி தமிழ்நாட்டுல போதைப் பொருளை விளைய வைக்கிறோமா? போதை பயிர்கள் எங்கேயாவது கஞ்சா செடியாக இருந்தால் மற்ற செடிகளுமாக இருந்தால் உற்பத்தி செய்யப்படுகிறதா என்றால் இல்லை. ஆனால் எங்கோ ஒரு திசையில் இருந்து அது தமிழ்நாட்டில் நுழைகிறது. தமிழ்நாட்டில் நுழைகிற பொழுது அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசாங்கத்திடம் இருக்கிறது. இப்ப ஒண்ணும் கிடையாது. முதலமைச்சர் அவர்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், எப்படி எங்களை கேள்வி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையோ விமான நிலையத்துல இருந்து எப்படிங்க வருது? இல்லன்னு சொல்றது எப்படி இருக்கு? நாற்பத்தஞ்சு நாளா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க. 45 நாளா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். சார், ஒரு தூங்கி கொண்டிருக்கிற முதலமைச்சர், பேசாத ஒரு முதலமைச்சர், நாட்டை பத்தி சிந்திக்காத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருப்பது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஒரு தவறு நடக்கிறது என்றால் அந்த தவறுக்கு தான் பொறுப்பேற்று முந்தைய ஆட்சியில் இப்படி இருந்தாலும் என்னுடைய ஆட்சியில் போதைப் பொருள் இருக்காது, அதற்கு உண்டான நடவடிக்கைகளை எடுப்பேன் கேட்டு ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசியிருப்பார். ஆனால் முதலமைச்சரை நாம் பாராட்டி இருக்கலாம். முதலமைச்சரை அவர்களை பாராட்டு பத்திரம் வாசித்திருக்கலாம். அதையெல்லாம் விட்டு சட்டமன்றத்தில் என்ன செய்திருக்கிறார் என்றால், நேற்று சம்பத்தை லைவ்ல பார்த்து சார் ரொம்ப மனசு வருத்தமா இருந்துச்சு. யார் தமிழ்நாடு யார் இருந்த முதலமைச்சர்கள் உட்கார்ந்து இருந்த அந்த நாற்காலியில் ஒரு முதலமைச்சர் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்கிறார் என்றால் நடித்து காட்டுகிறார். நடித்து காட்டுவது மட்டுமல்ல, ஒரு திரைப்படத்தை நாம் துப்பாக்கியாக இருந்தாலும் மற்ற திரைப்படத்தை போய் சினிமா தேட்டரில் பார்த்தால் விஜய் வந்து வசனம் பேசினால் அங்கே இருப்பவர்கள் கைதட்டி விசில் ஊதுவதை போல ஒரு சட்டமன்றத்தில் அவர் பேசுவதற்கும் பேசியவர்கள் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் விசில் ஊதக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், கோமாளிகள் ஆட்சி செய்தால் குத்துப்பாட்டு கூட தேசிய கீதம் ஆகிவிடும் என்று சொல்வதை போல அவர்களுடைய நடவடிக்கை இருந்தது. அவர்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கும் கரை சேர்த்துவதற்கான நடவடிக்கைகள் அவர்கள் இறங்கவில்லை. திமுகவின் மீது குற்றம் செலுத்திவிட்டே ஆட்சி நடத்தலான்னு நினைக்கிறார்கள். ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், ஏதோ உங்களுக்கு எனக்கு அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை கிடையாது, உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. அதிர்ஷ்டம் இருந்ததுனால முதலமைச்சரா வந்திருக்கிறீங்க. முதலமைச்சரா வந்தீங்களா? அது 2021 உங்க முதலமைச்சர் அதிர்ஷ்டம் பேர்ல தான் அதிர்ஷ்டத்தினால தான் வந்தாரு. உழைப்பு சார்,
தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களையே தியாகம் செய்த தலைவர்கள் என்ன தியாகம் செஞ்சாரு? தியாகம் செய்த தலைவர்கள் அவர் வந்தாரு, அதான் தியாகங்களா? அடுத்து அவருக்கு அப்புறம் ஒரு பையனை கொண்டு வந்தாரு, அதான் தியாகமா? இந்திய அரசியலிலேயே மிசாவை சந்தித்த ஒரே ஆண்மையுள்ள சார், அரசியல் மிசாவை தலைவர் சந்திக்கணும்னு ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு தனியா வேற ஒரு எந்த தனி தலைவரும் debate சார். கிடையாது. இப்ப அது சும்மா இங்க தாய் story பாத்தீங்களா? ஒரு கட்சியை போட்டுட்டு Divert பண்ண ஒரு தலைவரை வேண்டாம். விமர்சனம் செய்யறதெல்லாம் நியாயம் கிடையாது. சரி. சார், எங்க தியாகத்தை செஞ்ச கோமாளி படத்துல கடன் வாங்க வரவங்க வந்து ஒரு தூய தமிழ பேசுவாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில அந்த மாதிரி தான் பேசிட்டு என்ன இருக்கீங்க. கெட்ட வார்த்தை? எவ்வளவு வன்மை இருக்கு தெரியுங்களா? இல்ல, நாங்க என்ன ஒரு கெட்ட தடவை வார்த்தை எதிர்கட்சியா பேசுறோம்? செயல்படுங்க நீங்க சார். பேசாத காட்டுமா? ஏன் சார் இப்படி பண்றீங்க? சார், நீங்க பேசாத வார்த்தை கேட்டல ஒண்ணும் கிடையாது சார். நீங்க Facebookல, இன்ஸ்டாகிராம், நீங்க இத வாட்ஸ்அப்ல பாருங்க சார். உங்க டெய்லி நீங்க ஒரு வீடியோ அனுப்பிச்சு இதை ஸ்டேட்டஸா போடுங்க, உங்க டிஎம்கே ஐடி சொல்லுது. அதெல்லாம் ஒரு வேலையா சார்? என்ன ஓகே ஓகே சார் பேசுறேன் அரவிந்த் சார்